இன்ஸ் ஆள காணோம். நசீர் ப்ரோ சின்ன டவுட்டு. ம் அவருக்கு இப்ப லெவிஸ் ப்ரோக் பண்ணும்போது மந்த்லி சார்ட்ல வந்துட்டு மைனர் ஹை சொன்னீங்கல்ல. ம் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கீ ஏரியாவே மைனர் ஹையா எடுத்துக்கலான்ற மாதிரி யோசிச்சேன். அப்ப ம் கரெக்டா நான் அது வீக்லில வந்துட்டு அது ஹையா வந்துருச்சு. ஏன் ஆமாம். அந்த இடத்துல மந்த்லிக்கு வந்துட்டு நம்ம ஏன் அதுக்கு அடுத்த லெவல் இது பிரேக் ஆனதுனால கரெக்டா சேம் லெவல் வச்சனால நீங்க அடுத்த லெவல்ல வச்சிட்டீங்களா? ஏன்னா மேஜர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ப்ரோ ஆ ஆ ஆ சீரிஸ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனராக தான் தெரியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேஜர் ரீடெஸ்டிங் தெரியுதுல்ல. ஆ இந்த உள்ளுக்குள்ளே மைனர் தான் தெரியுது, ஆமா. சின்னதாக தான் தெரியுது. ஆனால் இங்கே உங்களுக்கு மேஜராக தெரியுதுல்ல. ஏன்னா இந்த ஹையை உடச்சிச்சு. ஏன் இங்கே வந்துருக்குன்னா ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக இங்கே வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. செக். ஸோ அதனால நெக்ஸ்ட் லெவல் நம்ம ஆமாம். இல்ல நம்ம பிரேக் மந்த்லி ஆச்சுன்னா அடுத்த லெவலுக்கு. எஸ் இது யா இதை பார்க்கும்போது வீக்லியில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஆமா இம்பல்ஸ் ஆமா அதுதான். நான் அப்ப அந்த டவுட் கேட்க முடியாது. ஏன்னா இப்போ டெஸ்ட் போயிட்டு இருக்கனால. சரி லாஸ்ட்டாக கரெக்டாக பார்த்தா ஸோ வீக்லியில் ஹையா வந்துருச்சு. இது இம்பல்ஸாக தானே இருக்குது. அந்த இம்பல்ஸ் உள்ளுக்குள்ளே தானே நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. ஏன்னா இது உள்ளுக்குள்ள நல்ல மேஜர் ரீடெஸ்ட் நடக்கல. இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் 50% அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன இதுக்கு மூவ் ஆன் டூரா மேலே போயிட்டு இருக்கு. மேலே தான் போடும். இன்னுமே மார்க்கெட் மேலே தான் போகும், அதில் சந்தேகமே இல்லை. சி மந்த்லி ஹை வரைக்கும் போய் டச் ஆகும் கண்டிப்பாக. அந்த ஹை அவ்வளோ நமக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சுல. என்ன பண்ணிக்க ஆமா ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்? ஸோ இப்போ நாங்கள் இங்கே என்ட்ரி இருக்குன்னு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே லோ எங்கே இருக்குது? இட்ஸ் அ லோ ரைட். இப்போ லோ பிரேக் பண்ணாதனால நீங்க வந்து கண்டினியூவா ட்ரெண்ட் இது பண்றதால இப்போ பை ட்ரெண்ட் வில் பி கோ ஃபார் த பை தானே. ஓகே ஓகே ஓகே. ரீடெஸ்ட் லெவல்ல ரீடெஸ்ட் தானே மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இங்கே சம்திங் கீழே வந்தா ரீடெஸ்ட்மென்ட் எடுத்துட்டா மேலே போகும். ஸோ இது வரைக்கும் 1:2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க என்ன பண்ணிட்டு இருக்க போகிறோம்? யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மைனர் ஹைவையும் பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்து ஒரு செல்கேண்டில் ஒரு ஐயையும் உடச்சிச்சா? பெட்டர் டு க்ளோஸ் த ட்ரேட். ஏன்னா இந்த ட்ரேட் என்ன ஆயிடுச்சு? இது என்ன ஆயிடுச்சு? செல்லிங் சிக்னல் கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? டக்குன்னு என்ட்ரி வந்து ஹோல்ட் பண்ணி இப்போ இந்த ஹையை உடைச்சாலும் நம்ம மேலேயே போக முடியும், பையே எடுக்க முடியும். ஆமா மைனர் ஹை மார்க் பண்ணி உடைச்சிச்சா? அது பிரேக் ஆயிடுச்சு. அப்போ அது மந்த்லில தெரியுது ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஒரு டூவா ஐடிஎஸ்லயே போகுது. நீ டெய்லியாக இருக்கிறனால உங்களை அப்படி ஜஸ்ட் 50 மினிட்ஸ் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதான் டார்கெட் ஹிட். ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம். நான் என்ன பண்ணேன், நமக்கு அழகாக தெரிஞ்ச உடனே என்ன பண்ணேன், இந்த லோ பிரேக் ஆனதுக்கு அப்புறமே என்ன பண்ணிட்டேன், நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ட்ரேட் வந்து செல் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸிட் ஆகிட்டேன். நான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சுங்க, இந்த இடத்துல வந்துட்டு ஒன்று செய்வோம். என்னன்னா திருப்பி இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம்ல பிரேக் ஆகல. ஐயோ நம்ம நினச்ச கை இந்த இடத்துல போயிட்டு திருப்பி ஒரு பை என்ட்ரி போடுவோம். அப்புறம் இந்த ஹையில் டச் பண்ணிட்டு திருப்பி ட்ராப் ஆகும். புரியுதுங்களா? பட் நம்ம இந்த இடத்துல நான் தெளிவாக இருந்தேன்னா என்னால் என்ன பண்ணிக்க முடியும், இந்த ஹையை உடைச்சதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே போவோம். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சிடும், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்போது நான் இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணது கரெக்டு தானே யோசிக்கணும். ஏன்னா எனக்கு டெஸ்டினேஷன் இது தானே. ஆமாம். ஸோ இப்போ இது வந்து லோ ஆகிடுமா? ஆமாம். இனி அதை பிரேக் பண்ணாத அளவுக்கு மேலே தான் இப்போ பிரேக் ஆயிடுச்சு. தெரியுதா? இந்த செல் கேண்டில் ஐயா உடைச்சிச்சா? பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம 2 கேண்டில் வச்சுக்கலாம். தாராளமாக வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. தெரியுதா? 1:1 ஹிட் ஆகி என்ட்ரி ஹிட் ஆகிருக்கா? 1:1 ஹிட் ஆனதுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ட்ரி ஹிட். இப்போ வந்து லோ வந்து இதுவாக மாறிடுமா? ஓகே, சேம் லோ. தட்ஸ் இட். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குன்னு பார்ப்போமா?
ஸோ இந்த இதுலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்டா இதுலேருந்து ஃபுல் இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ லெவலில் ஒரு நல்ல லெவலா இந்த கேண்டலோட ஹையை உடைக்கிறான்னு பார்ப்பேன். ஆனால் அந்த லெவலில் ஹேமர் ஒன்று இருக்கு தெரியுதா? ஆமாம். இந்த ஹேமர் எடுத்துப்போம். ஸ்டாப் லாஸ் லைட்டாக கீழே எடுப்போம். ஹேமருக்கு கீழே டார்கெட் எனக்கு என்ன இதுவா? அது டெஸ்டினேஷன் நமக்கு உடைக்காமல என்ட்ரி போட்டுடலாமா? ஹேமர் உடைக்காமல என்ட்ரி போட்டுடலாமா? கரெக்டா சப்போர்ட் லெவல்ல வந்தனால நசீப் ப்ரோ அதான் ப்ரோ ப்ரீவியஸ் நீங்க இப்போ கீழ இருக்கல அந்த இடத்துல இருந்து எடுப்பீங்கன்னு நினைச்சேன் ரீடெஸ்ட்மென்ட் லெவல். இல்ல இதுல இருந்து ஏன்னா இதுவே ஒரு இம்பல்ஸா தானே மாறுது. அதுக்கும் கீழ ப்ரோ அந்த பெரிய மொத்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட்மென்ட் வருது. ஆமா எடுக்கலாம். பட் இப்போ மேஜர்ல உடைச்சிச்சுல. இந்த லெவல் இப்போ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆனனால நீங்க கரண்ட் இம்பல்ஸ்ல இருந்து எடுக்கறீங்களா? ஆமா அப்படி கேக்குறேன். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா சொல்லுங்க. இது உங்களுக்கு இங்க தான் ரீட்ரேஸ்மென்ட் ஆயிட்டு ஸ்ட்ரக்சர் மூவ் ஆன இருக்கு. அப்போ இது ஃபுல்லாவே இம்பல்ஸா தெரியுது உங்களுக்கு. இங்க இருந்து சரி ஓகே. அதனால நம்ம இங்க ரீட்ரேஸ்மென்ட் எடுத்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு? ஹேமர் கன்சிம்டிஃபை கிட்ட ஸ்டாப் லாஸ் அதுக்கு கீழ எடுப்பீங்கன்னு பார்த்தேன். அது எடுத்து பாருங்க. ஓவராலா இங்க நான் ஹேமர் மேல பிரேக் அவுட் ஆகும்போது தான் எடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இது ரீடெஸ்ட்மென்ட் செக் பண்ணுங்களா ப்ரோ? வெயிட் ப்ரீவியஸ் இதுவாயிருமா? டெஸ்டினேஷன் இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ராப் எங்க இருக்கு சொன்னீங்க? இங்கேடா இல்ல அதான் ப்ரோ அங்க வந்துடுங்க. கீழ வரைக்கும் வரும். இது வரைக்கும் வரும். அதான் ப்ரோ நான் ப்ரீவியஸ்ல உடைச்சிருக்கேன் அந்த இம்பல்ஸ். ஆனா மார்க்கெட் இது வரைக்கும் என்ன ஒரு ரீசன் வேணும்ல? இது வரைக்கும் வரணும்னா ஒரு ரீசன். இங்க என்ன இது ஒரு மேஜர் கையே இல்லையே. உங்களுக்கு டெஸ்டினேஷன் எங்க இருக்கு? இதுதானே வேணும்னா அங்க டச் ஆயிட்டு வேணா அடுத்த கீழ வரலாம். டெஸ்டினேஷன் ரொம்ப கீழ டிராப் ஆகலாம்ல. அதுதானே நம்ம பார்க்கணும். டெஸ்டினேஷன் நமக்கு தெரியுதுங்க பார்க்கணும். இப்போ நான் இந்த இடத்துல ஹை பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரியுது டெஸ்டினேஷன் தான் மார்க்கெட் மேலே போவான்ட்டு. ஃபைனலி என்ன பண்ணிட்டான்? அந்த ஹைய உடைச்சிட்டானா? மைனர் ஹை. இன்னும் ஒரு கேண்டில் கூட கன்ஃபர்மேஷன் இது பண்ணலாமே. அக்கா போய் ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க அக்கா. ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. அது மந்த்லி ரீடெஸ்ட்மென்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. லோ பிரேக் ஆன தெரியுதா? ஆமா. ஸோ மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் ஃபுல்லாக என்ன ஆகிட்டு இருக்கா? ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கா? இந்த இடத்துல நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிட்டோம். என்னோட மைண்டில் வந்து இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். போயிடுங்களா? நான் வந்து இந்த இடத்துல டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டேன். ஆனால் மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஹரி சொன்ன மாதிரி ஓவரால் இதுக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு இப்போ நான் நினைக்கிறதுனா ஹரி நினைக்கணும் இல்லைல்ல. ஆமாம். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி நினைக்கிறாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி நினைக்கிறேன்? இது ஒரு டெஸ்டினேஷன் பார்ட்டா செட் பண்ணிட்டா மார்க்கெட் வரைக்கும் போகும். அப்போ பையிங் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம மேலே டெஸ்டினேஷன் வரைக்கும் டார்கெட் வச்சிடலாம். அப்படின்னு பார்ப்போம். இப்போ எனக்கு 2 ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிப்பேன்? இதோட அன்னைக்கு ஃபுல்லோ எக்ஸிட் பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றிப்பேன். ஆனால் மைண்ட் செட்டை மாற்ற மாட்டேன். ஏன்னா அடுத்தது எனக்கு எங்கே என்ன கிடைக்குது? லோ பிரேக் பண்ணி செல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிப்பேன்? ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் செக் பண்ணி செல் எடுக்கலாம். செல் எடுத்து நான் டார்கெட்டை ஃபில் பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த லாஸ் என்னால் அடுத்த நாளே ரெக்கவர் பண்ணிட முடியும். ஓகே ப்ரோ. இப்போ இன்கேஸ் லோவை கட் பண்ணால அது வந்து அடுத்தது ரீடெஸ்ட்டுக்கு தானே போயிட்டே இருக்கும்.
அடுத்த ரீடெஸ்ட் ஆமா இந்த இடத்துல மேஜரா வந்து கட் ஆயிடுச்சு புரியுதுங்களா உடனே ரீடெஸ்ட் நான் என்ன நினைச்சேன் இந்த ஹையை உடைச்சோடனே இந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட்டுக்கும் சான்சஸ் இருக்குன்னு நினைச்சேன் ஓகே ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணோம் புரியுதுங்களா பட் ரீடெஸ்ட்டும் போகாமல் மார்க்கெட் என்ன ஆகிட்டான் ஃபுல்லாக கீழே ஃப்ளாப் ட்ராப் ஆயிட்டான் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது பட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட் என்ன ஆகுது அதான் சொல்றேன் 10 ட்ரேடில் கண்டிப்பாக 2 ட்ரேட் என்ன தான் ஆகும் லாஸ்ட் தான் பட் அந்த ட்ரேடை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான திறமையே நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த மனப்பக்குவம் இருக்கும் எனக்கு தெரியும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மனப்பக்குவம் இருந்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம் இங்கே சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா முடியும் தட்ஸ் இட் இவ்வளோதான் நசீப் இன்னொரு டவுட்டு வந்துட்டு இப்போ இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் வரும் பாத்தீங்களா இப்போ ட்ரெண்டே வந்துட்டு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ரீடெஸ்ட் இதே பார்ப்போம் அது வந்துட்டு நான் கரண்ட் இம்பல்ஸ்ல இருந்து பார்க்கறது பெட்டரா இல்லை மேஜர்ல இருந்து பார்க்கறது பெட்டரா ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரக்சர் அதாவது இப்போ மேஜர் லோ மேஜர் கைன்னு ஒன்று மார்க் பண்ணுறோம் மைனர் லோ மைனர் கை மார்க் பண்ணுறோமா இன்கேஸ் மைனர் லோ பிரேக் ஆச்சுன்னா மேஜர் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது அடுத்த மேஜர் அதாவது சி இப்போ இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸா இது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் ரைட் இது உள்ளுக்குள்ள மைனர் லோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குமா இந்த மேஜர் இம்பல்ஸுக்கு மைனர் லோங்கிற கான்செப்ட் இருக்கும்ல இந்த மைனர் லோ ஏன் பிரேக் ஆகுது இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட்டுக்காக அப்போ மைனர் லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் மேஜர் லோலேருந்து மேஜர் கைக்கு என்ன பண்ணுவேன் ரீடெஸ்ட்மெண்ட் செக் பண்ணுவேன் புரியுதுங்களா சொல்லி மைனர் லோவோ இல்ல மைனர் ஹையோ பிரேக் ஆச்சுனா மட்டும் தான் அடுத்து மேஜர் நம்ம ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஃபுல்லா நம்ம பார்க்கணும் இது வந்து எல்லா டைம் ஃப்ரேமுக்கு நான் வந்து एक्चुअली எனக்கு இந்த டவுட் எப்போ வந்துச்சுனா வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்துச்சு சோ அதனால தான் கேக்குறது எல்லா டைம் ஃப்ரேமுக்கு இந்த மாதிரி பார்க்கிறது நல்லதுன்றீங்க தட்ஸ் இட் ஆமா ஆஃப் கோர்ஸ் யா மே தெரியணும்ல மந்த்லில பார்க்க ஆரம்பிச்சு அடுத்து நம்ம வீக்லில பார்க்கணும் இதே மாதிரி தான் வீக்லி ஹையா உடைச்சிருக்கான் ஆனா இவன் என்ன பண்ணல இங்க என்ன ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணா என்ன பண்ணல ஓ 50% வந்துட்டா போயிட்டான் மிஸ் அவுட் நம்ம மேல தான் மிஸ்டேக் ஆமா பார்க்கல एक्चुअली நம்ம அந்த பையிங் ஆப்பர்சூனிட்டிலே பார்த்துட்டு செல்லிங் விட்டுட்டோம் ஆமா இத செக் பண்ணா ரைட்டா 50% செல் ஆயிட்டான் அவ வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு ஏனா இந்த லோ பிரேக் ஆயிட்டான்ல அவ 1:2 டார்கெட் அழகா bro இந்த வீக்லில நம்ம டே வர உள்ள அனாலிசிஸ் வந்து வீக்லில இருந்தே கிடைச்சிருது மொத்தமா கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆமா மேஜர் அதுதான மேஜர் ஆமா பார்க்கணும் ஓகே எங்க பெஞ்சி கேட்டா நான் கேமரே பெரிய மிஸ்டேக் இருக்கு அது கரெக்ட்டா புடிச்சிட்டாரு ஆமா இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தான அவன் கரெக்ட்டா சொல்லிட்டா மைனர் இது பண்ணனே அடுத்து மேஜருக்கு நான் இது பண்றேன் அந்த டவுட் கரெக்ட்டா வந்துச்சு நான் ஒரே என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரே ட்ராக்ல இருந்துச்சு ஆனா நான் டெஸ்டினேஷன் நம்ம நான் அப்படிதான் நான் என்னோட ட்ராக் நான் யார் என்ன சொன்னாலும் அதை வந்து எடுத்துக்க மாட்டேன் அதுதான் என்னோட இது ஏன்னா நான் உங்களுக்கு அதை தானே டீச் பண்றேன் ஆமா நான் யார் என்ன சொன்னாலும் ஓன் அனலைஸ் ரெடிட் பண்ணி என்னோட மேல நான் கான்ஃபிடன்ட் இப்போ எனக்கு 2 லாஸ் ஆனா எனக்கு அது ஒரு மேட்டர் இல்ல புரியுதுங்களா ஏன்னா ஐ ரெக்கவர் தட் ஓகேங்களா ஸோ பட் சூப்பர் நீங்க நல்லா பண்ணிருந்தீங்க லெவிஸ் ப்ரோ கார்த்தி அண்ட் ஹரி கரண் சூப்பர் அவங்க மூட்டை